Hello students, இந்த வீடியோவில் 12th கெமிஸ்ட்ரி மெட்டலர்ஜி லெசனில் உள்ள ரிஃபைனிங் ப்ராசஸில் ஜோன் ரிஃபைனிங் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஜோன் ரிஃபைனிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா இம்ப்யூர் மெட்டல்லேருந்து இம்ப்யூரிட்டிஸை பிரிச்சுட்டு பியூர் மெட்டல் கொண்டு வர போகிறோம். அந்த இம்ப்யூர் மெட்டல்லேருந்து இம்ப்யூரிட்டியை பிரிச்சுட்டு பியூர் மெட்டல் எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத ஜோன் ரிஃபைனில் பார்க்க போகிறோம். ஜோன் ரிஃபைனிங் அப்படிங்கிறது ரிஃபைனிங் ப்ராசஸில் உள்ள ஒரு மெத்தட். இந்த ரிஃபைனிங் ப்ராசஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷனை பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ராட் எடுத்துக்கிறோம், அதாவது மெட்டல், இம்ப்யூர் மெட்டல் எடுத்துக்கிறோம். இது இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஹீட்டர், மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர், அதாவது மூவ் ஆகக்கூடிய ஒரு ஹீட்டர். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ரவுண்டை மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டரை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ஒரு இம்ப்யூர் மெட்டல். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இண்டக்ஷன் ஹீட்டர் என்ன பண்ணுன்னா ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி இங்கே உள்ள மெட்டலை மெல்ட் பண்ணும். அதாவது மெட்டல் மோல்டன் ஸ்டேட்டுக்கு வரும். அப்படி மெட்டலும் மோல்டன் ஸ்டேட்டுக்கு வரும், அதில் உள்ள இம்ப்யூரிட்டிஸும் மோல்டன் ஸ்டேட்டுக்கு வரும். அந்த ஹீட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டோம். இப்போ இங்கே உள்ள இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே எங்கே வந்திருக்குன்னா இந்த இடத்துக்கு இண்டக்ஷன் ஹீட்டருக்கு வந்திருக்கும். ஸோ நகரும்போது இந்த மெட்டல் சாலிடாக மாறிடும், அதில் உள்ள இம்ப்யூரிட்டி மட்டும் மோல்டன் ஸ்டேட்டுக்கே போயிடும். அப்போ இங்கேருந்து ஹீட்டரை தள்ளிகிட்டே போகும்போது பார்த்திங்கன்னா இம்ப்யூரிட்டி அப்படியே மூவ் ஆகிட்டே போகும். கடைசியில் போய் இம்ப்யூரிட்டியை கட் பண்ணி எடுத்துடலாம். மறுபடியும் இதே ப்ராசஸை மறுபடியும் பண்ணுறோம். மறுபடியும் இங்கே ஹீட்டரை இங்கே வைக்கிறோம், மெல்ட் ஆகுது, மெட்டலும் மெல்ட் ஆகுது, இம்ப்யூரிட்டி மெல்ட் ஆகுது. மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டரை மூவ் பண்ணும்போது அந்த மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டருக்கூடையே இம்ப்யூரிட்டியும் சேர்ந்து மூவ் ஆகிட்டு கடைசியில் போனதுக்கப்புறம் இம்ப்யூரிட்டியை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு பியூர் மெட்டல் கிடச்சிரும். இதுதான் இதனுடைய கான்செப்ட். இப்போ வேர்ட் பை வேர்ட் பாருங்கள். Zone refining is based on the principle of fractional crystallization. Fractional crystallization பேஸ் பண்ணி தான் இந்த zone refining process இருக்குது. When an impure metal, இது impure metal is melted, ஃபஸ்ட்டு induction heater மூலிமா மெல்ட் பண்ணுறோம், is melted and allowed to solidify. இது மூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மெட்டல் சாலிடாக மாறிடும், கிறிஸ்டலாக மாறிடும். The impurities will prefer to be in the molten zone. Impurities மட்டும் இங்கே தங்காமல் molten zoneக்கு மூவ் ஆகிடும். In this process, the impure metal is taken in the form of rod. Impure metal rod ஃபார்மில் எடுத்துக்கிறோம். One end of the rod is heated using a mobile induction heater. ஒரு எண்டில் இந்த மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டரை வச்சு ஹீட் பண்ணுறோம், which results in melting of the metal on that portion. எங்கே இண்டக்ஷன் வைக்கிறோமோ, இந்த மொபைல் இண்டக்ஷன் எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல உள்ள மெட்டலும் சரி இம்ப்யூரிட்டியும் சரி மெல்ட் ஆகிடும், மோல்டன் ஸ்டேட்டுக்கு போயிடும். when the heater is slowly moved, இந்த ஹீட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறோம், slowly moved to the other end. இந்த ஒரு பக்கத்துலேருந்து இந்த ஒரு பக்கம் போகிறோம். அப்படி போகும்போது the pure metal crystallize, இங்கேருந்து இங்கே போயிடுச்சு அப்படின்னா இங்கே உள்ள பியூர் மெட்டல் கிறிஸ்டலைஸ், அதாவது சாலிடாக மாறிடும். while the impurities will move on to the adjacent zone. impurities மட்டும் adjacent zoneக்கு பக்கத்தில் உள்ள ஜோனுக்கு போயிடும். zone formed due to the movement of the heater. ஹீட்டர் மூவ் ஆக impuritiesம் அது கூட சேர்ந்து மூவ் ஆகிடும். as the heater moves further away, ஹீட்டர் போயிட்டு இருந்துச்சுன்னா molten zone containing impurities also move, impurityயும் மூவ் ஆகிட்டே இருக்கும். as the heater moves further away, the molten zone containing impurities also moves along with it. ஹீட்டர் ஒரு எண்டுலேருந்து இன்னொரு பக்கம் போகும்போது இம்ப்யூரிட்டியும் அது கூடவே அந்த இண்டக்ஷன் கூடவே போயிடுது.
The process is repeated several times to get desired purity. இந்த ப்ராசஸை மறுபடியும் ஒரே பக்கமே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மறுபடியும் செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான desired purity கிடைச்சிரும். This process is carried out in an inert atmosphere. இந்த ப்ராசஸ் எதில் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா inert atmosphere நடக்குது. எதனால்? டு ப்ரிவெண்ட் ஆக்சிடேஷன் ஆஃப் மெட்டல்ஸ். ஆக்சிடேஷன் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக inert atmosphere நடக்குது. சப்போஸ் ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா இப்போ இந்த ராடில் வந்து ரஸ்டிங் கூட ஃபார்ம் ஆகலாம். அப்போ அந்த ஆக்சிடேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணிக்கிறோன்னா inert atmosphere யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் மூலயமா எந்தெந்த மெட்டலை நம்ம பியூரிஃபை பண்ண யூஸ் பண்ணிக்கலாம்னா ஜெர்மானியம், சிலிக்கன், gallium. Germanium, silicon, gallium are refined by this process. அடுத்து vapor phase method. Vapor phase methodங்கிறது refining processல உள்ள ஒரு மெத்தட். இந்த vapor phase methodல ரெண்டு மெத்தட் இருக்குது. மான்ஸ் ப்ராசஸ் ஒன்று இருக்குது, வேன் ஆர்கல் மெத்தட் ஒன்று இருக்குது. இப்போ இந்த வேப்பர் ஃபேஸ் மெத்தடில் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோன்னா மெட்டல் எடுத்து, அதாவது இம்ப்யூர் மெட்டல் எடுத்து சூட்டபிள் ரியேஜென்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்து வாலட்டைல் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். வாலட்டைல்னால் ஈஸிலி எவாப்ரேட்டட் வேப்பர்ஸ், வாலட்டைல் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். வாலட்டைல் காம்பவுண்ட்லேருந்து அதை டீகம்போஸ் பண்ணோன்னா பியூர் மெட்டல் நமக்கு கிடச்சிடும். இதுதான் இதோட கான்செப்ட். In this method, the metal, அதாவது impure metal, the metal is treated with suitable reagent. metal எடுத்து suitable reagent add பண்ணி heat பண்ணுறோம், which can form a volatile compound. இது ரெண்டும் சேர்ந்து என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணணும்னா volatile compound ஃபார்ம் பண்ணும். அதாவது இந்த சூட்டபிள் ரியேஜென்ட்டுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கணும்னா volatile compound ஃபார்ம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த சூட்டபிள் ரியேஜென்ட்டுக்கு இருக்கணும். The metal, right? Then the volatile compound, இந்த volatile compound என்ன ஆகும்னா is decomposed to give the pure metal. volatile compound decompose ஆகி pure metal கிடைக்கும். இப்போ பார்க்க போகிறது மான்ஸ் ப்ராசஸ். மான் ப்ராசஸ் ஃபார் ரிஃபைனிங் நிக்கல். நிக்கலை எப்படி ரிஃபைனிங், அதாவது பியூரிஃபை பண்ண போகிறோம். ஒரு இம்ப்யூர் மெட்டலை எடுத்துகிட்டு, இம்ப்யூர் நிக்கல் எடுத்துகிட்டு எப்படி பியூரிஃபை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். இப்போ இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்யூர் நிக்கல் எடுத்து ரியேஜன் கார்பன் மோனாக்சைடு ஆட் பண்ணி ஹீட் பண்ணுறோம். 350 கெல்வினில் ஹீட் பண்ணோன்னா இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஹைலி வாலட்டைல் நிக்கல் டெட்ரா கார்போனில் அப்படிங்கிற வாலட்டைல் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த வாலட்டைல் காம்பவுண்ட் டீகம்போஸ் எந்த டெம்பரேச்சரில் 460 கெல்வினில் டீகம்போஸ் ஆகி பியூர் நிக்கலும் கார்பன் மோனாக்சைடு வெளியில் போயிடுது. இம்ப்யூர் நிக்கல் எடுத்து ரியேஜன் கூட போட்டோம்னா வாலட்டைல் காம்பவுண்ட், அந்த வாலட்டைல் காம்பவுண்டை ஹீட் பண்ணோம்னா நிக்கல் கிடச்சிருது, பியூர் நிக்கல் கிடச்சிருது. இதுதான் இதோடைய அப்பேரட்டஸில் நிக்கல் வந்து இங்கேருந்து கொட்டுறோம். நிக்கல் கார்பன் மோனாக்சைடு இது வழியாக வருது. அப்போ நிக்கல் இது வருது, கார்பன் மோனாக்சைடு இது வழியாக வருது. இது ரெண்டும் மிக்ஸ் ஆகுது. இங்கே என்ன ஃபார்ம் ஆகும்னா நிக்கல் டெட்ரா கார்போனைல் ஃபார்ம் ஆகும். அந்த நிக்கல் டெட்ரா கார்போனைல் வேப்பராக மாறி இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துல தான் நிக்கல் டெட்ரா கார்போனைல் வந்து டீகம்போஸ் ஆகி பியூர் நிக்கலை இந்த பக்கமும் கார்பன் மோனாக்சைடை மறுபடியும் ரீயூஸ் பண்ணுறதுக்கு அனுப்பிடும். இதுதான் இதனுடைய மான் ப்ராசஸினுடைய அப்பேரட்டஸ். impure nickel, இதுதான் impure nickel is heated in a stream of carbon monoxide. கார்பன் மோனாக்சைடு கூட வச்சு ஹீட் பண்ணுறோம். அட் அரவுண்ட் எந்த டெம்பரேச்சர்னால் 350 கெல்வினில். the nickel react with CO, nickel CO கூட react ஆகி to form highly volatile nickel tetracarbonyl கிடைக்குது. The solid impurities are left behind.
இது ரெண்டும் சேர்ந்து நிக்கல் டெட்ரா கார்போனில் வேப்பராக மாறிடும். இம்ப்யூரிட்டி பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல இம்ப்யூரிட்டி தங்கிடும். On heating the nickel tetracarbonyl around 460 Kelvin. நிக்கல் டெட்ரா கார்பனில் ஹீட் பண்ணுறோம் 460 கெல்வினில். the complex decomposes, இந்த காம்ப்ளெக்ஸ் டீகம்போஸ் ஆகி to give pure metal. the complex decompose ஆகி pure metal கிடைக்குது. வேப்பர் ஃபேஸ் மெத்தடில் உள்ள அடுத்த மெத்தட் Van Arkel method for refining zirconium டைட்டேனியம். அப்போ இந்த வேன் ஆர்கல் மெத்தடை யாருக்கு பயன்படுத்துகிறோம்? ஜிர்கோனியத்துக்கும் டைட்டேனியத்துக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ இதில் என்ன கான்செப்ட்? சேம் கான்செப்ட். ஒரு இம்ப்யூர் மெட்டல் எடுத்துக்கிறோம், அதை ரீஏஜென்ட் கூட போடுறோம், ஹீட் பண்ணுறோம். இந்த இம்ப்யூர் மெட்டலும் ரீஏஜென்ட்டும் சேர்ந்து ஒரு வாலடைல் காம்பவுண்ட் கிடைக்குது, வாலடைல் டைட்டேனியம் டெட்ராயோடைட். அந்த வாலடைல் காம்பவுண்ட் எடுத்து ஹீட் பண்ணும்போது அது டீகம்போஸ் ஆகி பியூர் மெட்டல் கிடைக்குது. ஸோ இம்ப்யூர் டைட்டேனியத்தை எடுத்து அயோடின் கூட ட்ரீட் பண்ணும்போது 550 கெல்வினில் வாலடைல் டைட்டேனியம் டெட்ரா அயோடைட் கிடைக்குது. இந்த வாலடைல் டைட்டேனியம் டெட்ரா அயோடைடை மறுபடியும் ஹீட் பண்ணுறோம், 1800 கெல்வினில் ஹீட் பண்ணோம் அப்படின்னா இது டீகம்போஸ் ஆகி பியூர் டைட்டேனியம் கிடச்சிருது. இதுதான் அதனுடைய அப்பேரட்டஸ். இந்த அப்பேரட்டஸில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் என்ன வைக்கிறோம், டைட்டேனியத்தையும் அயோடினையும் இங்கே ஒரு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல டைட்டேனியத்தையும் அயோடினையும் வச்சு ஹீட் பண்ணுறோம் 550 கெல்வினில். அப்படி ஹீட் பண்ணும்போது வேப்பர்ஸ் வெளியில் வரும். வரக்கூடிய என்ன வேப்பர்ஸ் வெளியில் வரும்? டைட்டேனியம் டெட்ரா அயோடைட் வெளியில் வரும். அப்படி வரக்கூடிய டைட்டேனியம் டெட்ரா அயோடைட் இந்த இடத்துல என்ன டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னா 1800 கெல்வின், அதுக்கு மேலே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவோம். இந்த 1800 கெல்வினில் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைட்டேனியம் டெட்ரா அயோடைட் டீகம்போஸ் ஆகி பியூர் டைட்டேனியமாக மாறி இந்த டங்ஸ்டனில் வந்து இதில் வந்து உட்காந்துரும். யார் உட்காந்துருவா? டைட்டேனியம். திஸ் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் த thermal decomposition of metal compound which lead to the formation of pure metal. தெர்மல்னா ஹீட்டு, டீகம்போஷன் ஆகுது, அதாவது மெட்டல் அயோடின் கூட சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த காம்பவுண்ட் ஹீட்னால் டீகம்போஸ் ஆகி பியூர் மெட்டல் ஃபார்ம் ஆனது. டைட்டேனியம் அண்ட் ஜிர்கோனியம் கேன் பி பியூரிஃபைட் யூஸிங் திஸ் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் மூலிமா டைட்டேனியம் ஜிர்கோனியத்தை பியூரிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இம்ப்யூர் டைட்டேனியம் மெட்டல் இஸ் ஹீட்டட். இப்போது இம்ப்யூர் டைட்டேனியம் மெட்டலை ஹீட் பண்ணுறோம் இன் அ எவாக்குவேட்டட் வெசல் வித் அயோடின் at a temperature of 550 Kelvin to form volatile titanium tetraiodide. டைட்டேனியத்தை எடுத்து அயோடின் கூட சேர்த்து 550 கெல்வினில் வச்சு ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருது? வாலடைல் டைட்டேனியம் டெட்ரா அயோடைட் கிடச்சிருது. த impurities ஆர் லெஃப்ட் பிஹைண்ட். impurities அங்கேயே தங்கிடுது as they do not react with the iodine. அந்த impurity யார் கூட ரியாக்ட் ஆகாது அப்படின்னா அயோடின் கூட ரியாக்ட் ஆகாது. The volatile titanium tetraiodide vapor is passed over the tungsten filament at a temperature around 1800 Kelvin. ஸோ இந்த வேப்பர்ஸ் இந்த இடத்துல இருந்து டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இங்கே போகும்போது அதோடைய டெம்பரேச்சர் வந்து 1800 Kelvin ரீச் ஆகும்போது the titanium tetraiodide is decomposed. Titanium tetraiodide is decomposed and pure titanium is deposited on the filament. Titanium வந்து இந்த ஃபிலமெண்ட்டில் போய் டெபாசிட் ஆகிடும். The iodine is reused. கான்செப்ட், அயோடினையும் டைட்டேனியத்தையும் இங்கே வச்சு ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது 550 கெல்வினில் டைட்டேனியம் டெட்ரா அயோடைட் ஃபார்ம் ஆகுது. அந்த டைட்டேனியம் டெட்ரா அயோடைட் வேப்பர் மேலே போகும்போது அந்த வேப்பர் 1800 கெல்வின் ரீச் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல
அது டீகம்போஸ் ஆகி டைட்டேனியம், பியூர் டைட்டேனியம் இந்த ஃபிலமெண்ட்டில் போய் தங்கிடும்.